இவங்க எல்லாருமே அவங்க அவங்க ஸ்டேட்ல பெஸ்ட் கம்பெனிஸ்ல ISO சர்டிபிகேட் வாங்கின கான்ட்ராக்டர்ஸ். ஏற்கனவே சப்ளை பண்ணிட்டு இருந்த பழைய கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்த அதே குவாலிட்டிய இவங்க சப்ளை பண்ண போறாங்க. இப்போ உங்க முன்னாலேயே அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம். கஜேந்திரன் சார். ரெடி மேடம். இவள சும்மா விடக்கூடாதா ஆண்டி? இவள ஐசு வேணான்னு சொல்றேன்ல. இல்ல ஆண்டி, நான் அவளை விட போறது இல்ல. என்ன கேளு பார்வதி, ஏன் கிட்ட கூட சொல்லாம நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? ஐஸ்வர்யம்மா, இப்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாரும் முடிச்சிட்டு உங்களுக்கு சர்க்குலர் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தேவையா? வாடி, உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். நீங்க எல்லாரும் சைன் பண்ணுங்க. மேடம். ஐயோ, வந்துட்டீங்களே. அத்தை, மேடம். அங்க கிளம்பி நேரா இங்க வந்திருக்கானுங்க போல இருக்கு. எத்தனையோ வழியில் உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் இவங்க காண்டாக்ட் பண்ணவே முடியலையே. இப்போ எப்படி வந்தீங்க? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சில பேரோட பேச்சை கேட்டுட்டு 125 பேரை ஒட்டு மொத்தமாக நீங்கள் கேன்சல் பண்ண மாட்டீங்கன்னு நம்பிக்கையில் நாங்கள் அதிகமாக ஆசைப்பட்டுட்டோம் மேடம். தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க மேடம். நாங்கள் 125 பேர் மட்டும் இல்லை மேடம், எங்களை நம்பி 125 குடும்பம் இருக்கு மேடம். அவங்கள நம்பி பல பேர் இருக்காங்க மேடம். எங்களை நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா எங்களை பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க மேடம். எல்லாம் சரி, என் பேரை சொல்லிடாதீங்க. அகிலாண்டேஸ்வரி மேடம் கம்பெனிக்கு நாங்க துரோகம் பண்ணிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நாளைக்கு எங்களுக்கு யாருமே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க மேடம். எங்களை தயவு செஞ்சு கை விட்டுறாதீங்க மேடம். நாங்க பண்ணது தப்பு தான் மேடம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். சரி, அப்போ அந்த 10%? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். புது கான்ட்ராக்டர்லாம் வேணாம், நாங்களே பண்றோம் மேடம். நம்பலாமா? நம்புங்க மேடம், நாங்க பண்ண தப்ப உணர்ந்து வந்திருக்க மேடம். இன்னொரு தடவை இப்படி செஞ்சா அப்புறம் உங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண நான் தயங்க மாட்டேன். இனிமே ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மேடம். சரி, நீங்களே வந்து என்ன நடந்துச்சுன்னு பிரஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். டேய், நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. என் பேரகிர சொல்லி தொலைக்காதீங்க.
10% மார்ஜின் கேட்டு நிர்வாகத்துக்கு எதிரா நாங்க பிளாக்மெயில் பண்ணிட்டோம். இப்போ எங்க தவற உணர்ந்து நாங்க மன்னிப்பு கேட்டுட்டோம். பார்வதி மேடம் எங்களை பெருந்தன்மையா மன்னிச்சிருக்காங்க. இனிமே எப்பவும் நாங்க அகிலாண்டீஸ்வரி மேடம் கம்பெனிக்கு உண்மையா இருப்போம். இவ்வளவாவது காப்பாத்துனீங்க, சந்தோஷம். எதுக்கு எதுக்கு இப்ப பாக்குற? ரொம்ப நன்றி. நீங்க உடனே போய் சப்ளையை ஸ்டார்ட் பண்ணுங்க. வேலை ஆரம்பிச்சு நாளைக்கே டெலிவரி போயாகணும். கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா மேடம். ஆமா மேடம். சரி, போயிட்டு வாங்க. அப்ப நான் வரேன் மேடம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. எல்லாத்தையும் நீங்களே நேர்ல பாத்தீங்கல்ல, இதான் உண்மை. இதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்ஸ். மேடம், பழைய கான்ட்ராக்டர்ஸ் திரும்பி வந்ததுல சந்தோஷம் தான் மேடம். ஆனா புதுசா வந்தவங்கள என்ன பண்றது மேடம்? அக்ரிமெண்ட் வேற போட்டுட்டோம். இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுமே. அவங்களுக்கு ஆர்டர்லாம் கொடுக்க வேண்டாம் சார். நடிச்சதுக்கு பணம் கொடுத்தா மட்டும் போதும். நடிப்பா? நடிச்சதுக்கு பணமா? நடிச்சதுக்கு பணமா? நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? அவங்களெல்லாம் கொஞ்சம் உத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம். அவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடுங்கண்ணே. கொடுத்துருங்க தங்கச்சி. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். மேடம், ஷூட்டிங் போனா நாள் முழுக்க வேலை வாங்கிட்டு 750 ரூபா கொடுக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணதுக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும் மேடம். எப்ப நடிக்க தேவைனாலும் சொல்லி அனுப்புங்க மேடம். நன்றி மேடம். வரேன் மேடம். சூப்பர் அண்ணி. இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறத என்கிட்டயே சொல்லி அண்ணி. நீ வேற, அவ என்கிட்டயே சொல்லடா. பார்வதி, யூ டன் a great job. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. நுனிக்கிளையில உட்காந்துக்கிட்டு அடிக்கிளைய வெட்டினா ஆபத்து நமக்கு தான் ஐஸ்வர்யாமா. 10% கொடுக்க கூடாதுன்னு நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்துல வருத்தத்துல ஒன்னும் பண்ணிடாதீங்க. என்னைக்குமே நேர்மைதான் ஜெயிக்கும். அம்மா, நான் உங்ககிட்ட கூட கேட்காம
நடந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். ஐஸ்வர்யாவும் கஜேந்திரனும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஐஸ்வர்யா கிட்ட உனக்கு கொடுத்த மாதிரியே பார்வதிக்கும் நான் ஃப்ரீடம் கொடுக்கத்தான் போறேன்னு சொன்னேன். ஆனா கஜேந்திரன் கிட்ட பார்வதி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தா, இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து சிச்சுவேஷன் கொஞ்சம் சிக்கலா இருக்கே அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். நீ ஏற்படுத்தின பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு என்னோட பெரிய உதவி உனக்கு தேவைப்படுமேன்னு நினைச்சேன். சரி, இது பண்ணதுனால என்ன நடக்குதுன்னு நானும் டென்ஷனா வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். பிசினஸ்ல பெரிய அளவுல சாதிச்சவங்க கூட இப்படிலாம் யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீ ஓரளவுக்கு நிர்வாகத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷமாவது ஆகும்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல நானே பிரமிச்சு போற அளவுக்கு நீ டெவலப் ஆயிருக்க பார்வதி. எவ்ளோ ஒரு சிக்கலான பிரச்சனைய நீ தனியா நின்னு சாதுரியமா ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு காட்டியிருக்க பார்வதி. இவ்ளோ திறமை உனக்குள்ள எங்க இருந்து வந்தது பார்வதி? உங்ககிட்ட இருந்துதாமா. நான் படிக்காதவ, எனக்கு என்னமா தெரியும்? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். நீங்க பிசினஸ் பத்தி பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்தது எனக்கே தெரியாம எனக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல பார்வதி, உனக்குள்ள திறமை இருக்கு. நீ உன்னை தாழ்த்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் உன்னை மனசார வாழ்த்துறேன். போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். ஆமாத்த, பார்வதி இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கா? என் காதுக்குள்ள கேட்டத கொஞ்சம் சத்தமா கேளு. நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். பேரசா கேக்குறான். எதுக்கு பார்வதி எங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்க? சொல்றேன் மாமா. ஐஸ்வர்யாமா வந்துட்டுமே. தினி முட்டை அத்த, நீ கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் வந்துரும். அப்படியா அத்த? சித்தி கூட வந்துட்டாங்க, ஆனா ஐஸ்வர்யா வரல. அது ஒண்ணு இல்ல அண்ணி, பார்வதி கூப்பிட்டு நான் வரணுமா அப்படிங்கிற திமிர்ல அவ வராம இருக்கா. அவளெல்லாம் கண்டுக்காதீங்க அண்ணி. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ சொல்லு பார்வதி. ஐஸ்வர்யா வந்து ஜாயின் பண்ணிப்பா. சரிங்க மாமா. வர வெள்ளிக்கிழமை நம்ம குடும்பத்துல ரொம்ப முக்கியமான நாள். வெள்ளிக்கிழமையா? இந்த விளக்கு பூஜையா? என்ன சொல்ற பார்வதி? வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் அம்மா ஆதிக்கடவுர் பரம்பரையோட முழு பொறுப்புக்கு வந்த நாள். ஆரம்பிச்சிட்டடா. ஆமா பார்வதி, வருஷம் வருஷம் இந்த நாளை ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அன்னைக்கு அம்மா கொடுத்த ட்ரெஸ் தான் எல்லாரும் போட்டிருப்பாங்களும் கூட. ஆனா இந்த வருஷம் கொண்டாட முடியாதுல்ல? இந்த வருஷம் மட்டும் இல்லடா, உன் அம்மா இனி எந்த வருஷமும் ஜெயில விட்டு வெளியே வரவே கூடாது. ஜெயில பர்மிஷன் கேட்டு வாங்கி அங்க வச்சே அம்மா கையால எல்லாருக்குமே ட்ரெஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம்ல? அண்ணி, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அருண், வேண்டாம். ஏன்பா? ஜெயில உன் அம்மாவை பார்த்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, ஜெயில வச்சு ட்ரெஸ் கொடுக்கறத உன் அம்மாவும் விரும்ப மாட்டா. அப்பா சொல்றதும் கரெக்ட் தான். சரி,
அப்போ ஒன்று பண்ணுவோம். ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே அம்மா இடத்துல அண்ணியை பார்க்குறாங்க. அதனால அண்ணியோட கையாலேயே எல்லா ஸ்டாஃபுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கட்டும். கண்டிப்பா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஐயோ அதெல்லாம் வேணா சின்னையா. இந்த வானரத்தை முதல்ல வெளுத்தா எல்லாம் சரியா வந்துடும். அருண் சொல்றதும் சரிதான். பார்வதி இந்த வருஷம் பொறுப்புக்கு வந்திருக்கிறதால உன் கையால எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்கறது சரியா தான் இருக்கும். இல்ல மாமா, நான் எப்படி? அதெல்லாம் முடியாது. நாம பார்த்து பார்த்து ரெடி பண்ண பாமல்ல. என்னைக்கு இருந்தாலும் அகிலா ஆண்டியோட இடத்துக்கு பார்வதியால வரவே முடியாது. அதானே ஐஸ்வர்யா சொல்றது 100% கரெக்ட். யாரோட இடத்துல யார வச்சு பாக்குறது? அகிலாக்கா சிங்கம் மாதிரி. சிங்கத்தோட இடத்துல இன்னொரு சிங்கம் தான் ஆல்டர்னேட்டிவா இருக்க முடியும். அதனால ஒண்ணு இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுங்க, இல்ல ஆண்டி கையால கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஸ்டாஃப்ஸும் அதுதான் விரும்புவாங்க. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. பார்வதி அண்ணி கையால தான் கொடுக்கணும். முடியவே முடியாது. பார்வதி கையால புடவை வாங்கி நான் அதை கட்டிக்கணுமா? என்னங்கடி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? அடிச்சுக்கிட்டு பேசுங்க. இங்க பாரு ஐசு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அண்ணி கையால புடவை வாங்கி கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னா நீ விட்டுரு. அண்ணி தான் கொடுப்பாங்க, அவங்க தான் கொடுக்கணும். மிஸ்டர் அருண், இவ்ளோ சின்னையா உட்காரு. ஐஸ்வர்யாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவன் வேற நல்ல சண்டை காட்சியை தடுத்துக்கிட்டு. பாத்தியா ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கானு? பாத்துக்கலாம். என்ன சின்னையா அதெல்லாம்? இல்ல நீ எல்லா ஸ்டாஃபுக்கும் நீங்க தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா சொல்றது கரெக்ட் தான். இல்ல நீங்க தான் கொடுக்குறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், தேவையில்லாம நீங்க விட்டுருங்க சின்னையா. இத்தனை நாள நடந்துகிட்டு வர விஷயத்த விவாத பொருளாக்க வேண்டாம். இந்த வருஷமும் அம்மா கொடுக்கறதா சரியா இருக்கும். இது விஷயமா நாம எல்லாரும் போய் அம்மா கிட்ட பேசலாம். நான் ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். டக்குன்னு வர மாட்டேங்குது. வரட்டும். உன்னை இப்படி கம்பிக்குள்ள பார்க்கும்போது மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாழ்நாள் முழுக்க நீ இங்கேயே இரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். அக்கா, உங்களை இந்த மாதிரி பாக்குறதுக்கு என் மனசே கேட்கல. எப்படி இருப்பீங்க? உங்களை போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது என் நெஞ்சே பதைக்குதுக்கா. உங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? அக்கா, நீங்க ஜெயிலுக்கு வந்த நாள்ல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல. நீங்க இங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்களோன்னு நினைச்சு நினைச்சு நான் பெட்ல கூட தூங்குறது இல்ல, தரையில தான் படுக்கிறேன். ஏன் சித்தி, ஏற்கனவே ஜெயில இருந்த முன் அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கு. நீ சும்மா இருடா, எப்பவும் உனக்கு விளையாட்டுதான். ஆனா உனக்கா, காட்டுல இருந்தாலும் சரி கூண்டுக்குள்ள இருந்தாலும் சரி, சிங்கம் சிங்கம் தான், நீங்க தான்க்கா. சரி, எல்லாரும் வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா?
தொலைங்கல. ஆமா அகிலா, இன்னிலிருந்து 3வது நாள் நம்ம ஃபேமிலிக்கு முக்கியமான நாள். அம்மா, பர்டிகுலர்லி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்மா. ஏற்கனவே அக்கா மன கஷ்டத்துல இருக்காங்க. இதுல நீங்க வேற ஆள் அளக்கு புதிர் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. சட்டப்புட்டுன்னு வந்த விஷயத்த சொல்லுங்க. அக்கா, நானே சொல்றேன்க்கா. நாளைக்கு என்ன விஷயம் பார்வதி, நீ சொல்லு. சரிங்கம்மா. இதுக்குதான் இங்க இருக்க. அம்மா, 2 நாள் கழிச்சு நீங்க ஆதிக்கடவுர் பரம்பரையோட முழு பொறுப்புக்கு வந்த நாள் வருதுமா. ஆமா, பெரிய கவர்னர் பொறுப்பு. வருஷா வருஷம் அந்த நாள்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் புது துணி எடுத்து கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த வருஷம் தான் அதெல்லாம் இல்லன்னு ஆயிடுச்சே மாமா. அத நினைச்சு பாக்கும்போதுதான் என் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வருஷமும் தங்கு தடம் இல்லாம நடக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டியை பார்த்து பேசலாம்னு வந்திருக்கோம். அத மறந்துட்டீங்களா நீங்க? அம்மா, நம்ம ரெகுலரா பண்ற ஃபங்க்ஷன் இந்த வருஷம் அந்த நாள்ல நீங்க வீட்டுக்கு வர முடியாதுங்கறனால அதை நிறுத்த வேணாம்னு நினைக்கிறோம்மா. அம்மா, ஜெயிலர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கேயே ஸ்டாஃப்ஸ்லாம் வர வச்சு உங்க கையால அவங்களுக்கு கொடுத்து ஃபங்க்ஷன் நடத்திடலாமா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஆதி, அக்கா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருங்க, நான் போய் ஜெயிலர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். வனஜா. அக்கா, நான் என்ன உனக்காக பர்மிஷன் வாங்குவா போறேன்? உன்னை நிரந்தரமா இங்கேயே வைங்க, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் கேட்க போறேன். நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரியே இந்த ஃபங்க்ஷன் நின்னுடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இதுல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு.